அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வாழ்நாளில் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தோஷம் பைரவ தோஷம். இந்த பைரவம் அப்படின்ற வார்த்தையை சொல்லும்போதே நமக்கு அது கடவுளுக்கு நிகராக நம்ம வச்சுருக்கிறோம். பைரவர், பைரவி எல்லாம் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் பைரவர்னா என்ன? பைரவம் அப்படின்னா, பைரவர் அப்படின்னா ஆண் நாய், பைரவி அப்படின்னா பெண் நாய். சரிங்களா? இப்போ எப்படி கடவுளுக்கு இருக்கக்கூடிய எல்லா வாகனங்களையும் நாம் தெய்வங்களாக வழிபடுறோம். எப்படி வழிபடுறோம்? தெய்வங்களுக்கு இணையாக வழிபடுறோம். இப்போ அஷ்டமி, நவமி எல்லாம் பார்த்தீங்கன்னா, பைரவருக்கு போய் கோயிலுக்கு போயிட்டு தீபம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாய்க்கு இது போடணுமா? அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லையே. என்ன காரணம் அப்படின்னா, இறைவனுடைய காலடியில் இருக்கக்கூடிய எல்லா வாகனங்களுமே அசுரர்கள். அசுரர்களை வசப்படுத்தி தன்னுடைய பாதத்துக்கு அடியிலே வச்சிருக்கிறது தான் கடவுள். அப்படின்னா, கடவுளுக்கு தொல்லை கொடுத்த ஒரு அசுரனை மனிதனுக்கு தொல்லை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கிட்ட வச்சுக்கிறார். அவர் கிட்ட வைக்கிறனால நமக்கு தீங்கு வராது. இதனால தான் நம்ம அந்த அந்த உருவங்களெல்லாம் நம்ம கடவுளாக வழிபடுறோம். இதில் ரொம்ப ரொம்ப அதீதமான சக்தி உடையது பைரவர். மனிதனுக்கு அடுத்த அறிவு நிலையில் இருக்கக்கூடியது பைரவர். நல்லா தெரிஞ்சுங்க. நாய்களுக்கு மட்டும்தான் மனிதனுடைய சுவாசத்தினுடைய தன்மை, அன்பு பரிமாறிக்கிறது இதெல்லாம் இருக்கும். மற்ற மிருகங்களுக்கெல்லாம் இருக்காது. அப்படின்னா மனிதனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நாயை பைரவராக நம்ம வணங்குறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. ஆனால் அந்த பைரவரை எந்த நிலையில் வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்குது. இப்போ நாய் அப்படின்னா ஆண் நாய், பெண் நாய் 2ன்னு வச்சுங்களேன். பைரவர், பைரவி. இது இறைவனால் சபிக்கப்பட்ட ஒரு உயிர். இந்த இந்த அப்போ மற்றெல்லாம் சபிக்கப்படலையானா மற்றதெல்லாம் தண்டிக்கப்பட்டது. நல்லா தெரிஞ்சு இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது. மற்ற எல்லா இந்த கீழே பாம்பு அமுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறது, மேலே சிங்கத்து மேலே உட்காந்துருக்கிறது எல்லாம் கடவுள் இருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் அவங்க தண்டிக்கப்பட்ட பிராணிகள். இந்த நாய் இருக்கு பார்த்தீங்களா, பைரவர், இது மட்டும் சாப பிராணி, சபிக்கப்பட்ட பிராணி. மனிதனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய சாபங்கள் இருக்குது. அந்த சாபம் எப்படிப்பட்ட சாபம் அப்படின்னா, அது ரோட்டில் வளரணும், எங்கேயாவது சுற்றணும், யாராவது கல் எடுத்து அடிக்கணும், துரத்தணும், அது கோவம் கடிக்கணும். இதுதான் அதனுடைய சாபம். அப்போது அந்த நிலையிலிருந்து நாம் இன்றைக்கி அந்த நாயை பைரவர் வச்சுருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். முதல்ல ஆடு வளர்த்தாங்க. ஆடு வளர்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, அது கிடா வெட்டுன்னு சொல்லிட்டு கருப்பண்ண சாமிக்கு வெட்டிடுவாங்க. அது நமக்கு உணவாக மாறிடுது. அப்புறம் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, கோழி வளர்ப்பாங்க. அந்த கோழின்னா நாட்டுக்கோழி, முட்டை சாப்பிடுவாங்க, அந்த கறி வச்சுக்குவாங்க, முனியப்பனுக்கு போய் அறுத்துருவாங்க. அதை அவங்களுடைய என்ன சொல்கிறது, அது வேண்டுதலுக்கு அவங்க பரிகாரமாக செய்வாங்க. இப்படி தன்னைத்தானே தன்னுடைய வீட்டிலே ஒரு உயிர்களை வளர்த்து இறைவனுக்கு பலி கொடுப்பது என்பது தான் நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கம். அதில் ஆடு ஓகே, வளர்க்குறோம், சாப்பிட்றோம். கோழி வளர்க்குறோம், சாப்பிட்றோம். மீன் கூட தொட்டியில் போட்டு வளர்க்குறோம், கிணத்துல விட்டு வளர்க்குறோம், சாப்பிட்றோம். இந்த நாய் எப்போ நம்ம சாப்பிட்றோம்? கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது உங்களுக்கு. நாயெல்லாம் பூனை வளர்க்குறோம், சாப்பிட்றோமா? இல்லை. நரிக்குறவன் சாப்பிட்றான்னு சொல்லக்கூடாது. அவ்வளோ தூரம்லாம் நீங்களாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சாதாரணமாக முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கோழியை வெளியில் வளர்ப்பாங்க, ஆட்டை வெளியே வளர்ப்பாங்க, தொட்டியில் மீன் வளரும். நாம் வளர்த்து நாம் இறைவனாக மாறி நமக்கு அது அடிமையாக இருந்து அதை பலி கொடுக்குற பொழுது நம்முடைய கர்மாவில் இருக்கக்கூடிய பாவங்கள் விலகும். இப்போ நாய் வளர்க்குறோம்.